வணக்கம், என் பேர் ராஜ்குமார். இது என்னோட கொலீக் கவியரசன். நாங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வரோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸை வந்து நாங்கள் மேக் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டால சப்போர்ட் ஆகுது. நாங்கள் ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேச்சுரல் டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ அதோட டிமாண்டும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நாங்கள் என்ன எங்களோட ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்ம வந்து லேப்ல டைமண்ட் க்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா, டைமண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அப்படியே குறைஞ்சிடுது. ஸோ அதனால எல்லாருமே ஈஸியாக டைமண்டை வாங்க முடியும். ஸோ இந்தியாவிலே வந்து யாருமே இது வரைக்கும் டைமண்டை வந்து க்ரோ பண்ணலை. ஸோ நாம தான் முதல் முறையாக அந்த டைமண்டை வந்து க்ரோ பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம் வித் கவர்மெண்டோட சப்போர்ட்டால. அதாவது அகாடமிக்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 242 crores வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்கு. அதுவும் ஐஐடி மெட்ராஸ் பர்டிகுலராக சூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் ப்ரொஃபசர் ராமச்சந்திர ராவ் சார் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே ப்ரொஃபசர் அருணாச்சலம், ப்ரொஃபசர் சேதுபதி, ப்ரொஃபசர் அன்பரசு, அப்புறம் ப்ரொஃபசர் சத்யன், இவங்க எல்லாமே வந்து இதை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 100 மெம்பர்ஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சின்ன சின்ன டைமண்ட் பவுடர்ஸை வந்து இது வரைக்கும் we are able to grow also in future. 2.5 இயர்ஸில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாருக்கும் டைமண்ட் கொடுப்போம்னு நம்புறோம். இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறதே பெரிய கனவாக போயிட்டு இருக்கு. ஸோ டைமண்டை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கு. ஒன்ஸ் லேப் கிரவுண்ட் டைமண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட பிரைஸ் வந்து அப்படியே பாதிக்கு பாதி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ யாரெல்லாம் டைமண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க வந்து அதை ஈஸியாக வாங்குறதுக்கான ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப்ரான் டைமண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். விஷுவலாக நீங்கள் செக் பண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால எந்த ஒரு மாற்றத்தையுமே உங்களால் வந்து இது நேச்சுரலா இல்லை லேப்ரானான்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. அன்லெஸ் அன்டில் நீங்கள் போய் அதை ஒரு லேப்ல கொடுத்து நீங்கள் செக் பண்ணுற வரையுமே அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து டைமண்டை வாங்கலாம். அது யாருக்கும் வந்து இது நேச்சுரலாக லேப்ரானா இன்னும் தெரிய போகிறதும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் பொறுத்தவரையும் பிஸ்னஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலி நாங்கள் மேக் பண்ணுற இந்த லேப்ரான் டைமண்ட்ஸ் வந்து கட்டிங் டூல்ஸில் வந்து யூஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.